பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிரிப்பதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நேற்றைய தினத்திலிருந்து நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை குறித்ததான பழைய ஏற்பாட்டு நிகழ்வுகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே முதலில் நடந்ததான ஒரு சொல்லப்பட்டதான ஒரு தீர்க்க தரிசனத்தை நாம் தியானித்தோம். இன்றைக்கும் கூட அந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் முழுவதுமாய் நாம் வாசிப்போம் என்று சொன்னால், நாம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படியாமல் பிசாசனுடைய வார்த்தைகளை நம்பி ஆண்டவர் விளக்கினதான விருட்சத்தை அந்த விருட்சத்தின் கனியை பறித்து புசிக்கிறார்கள். அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அவர்கள் எந்த நிலையில இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள். அறிந்து கொண்டு அவர்கள் போய் என்ன செய்கிறார்கள் சொன்னால், தங்களுக்கு அத்தி இலைகளை அவர்கள் கச்சையாக செய்து அவர்கள் உடுத்தி கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இப்போ என்ன நடக்குது? கர்த்தருடைய மகிமை இழந்து போனார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கை வெட்கத்திற்குரியதாக இருக்கிறது. இப்போ என்ன செய்யறது? தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய தப்பை மறைக்கணும்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை அவர்கள் செய்ய முயற்சிக்கிறார்கள். இப்பொழுது 9ஆம் வசனத்திலே ஆண்டவர் அந்த தோட்டத்தில் உலாவுகிற அந்த நேரத்தில் கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். அந்த சத்தத்தை கேட்டு இவர்கள் அதுவரைக்கும் அவர்கள் ஓடிப்போய் ஆண்டவரோடு கூட சஞ்சரித்தவர்கள் இப்பொழுது முதலாக பயப்படுகிறார்கள். போய் அந்த தோட்டத்தினுடைய விருட்சங்களுக்குள்ளே அவர்கள் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் கூப்பிடுகிறார். ஆண்டவர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதாம் இப்போ என்ன பதில் சொல்ல போகிறான் என்பதை பொறுத்துத்தான் அடுத்த காரியங்கள் அமைந்திருக்கிறது. இந்த ஆதாமுடைய பதிலுக்காக 2 பேர் எதிர்பார்க்கிறார்கள். ஒன்று கர்த்தர், 2வது அவனை பாவத்தில் விழத்தள்ளினதான பிசாசு. 2 பேரும் எதிர்பார்க்கிறார்கள் இவன் என்ன சொல்ல போகிறான் என்று சொல்லி. அன்பான பிள்ளைகளே, ஆதாம் ஒத்துக்கொள்ளுகிறான். ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லாதவனாக இருக்கிறேன். ஆண்டவரே, நான் நீர் கொடுத்த மகிமையின் அந்த கண்களை நான் இழந்து போயிருக்கிறேன். ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லாதவனாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி, நிர்வாணியாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவன் ஒத்துக்கொள்ளுகிறான். ஆண்டவர் ஆதாமை கூப்பிடுகிறார். நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி தமிழ் வேதாகமத்தில் இருக்கிறது. ஆனால் மூல பாஷையின் எபிரேய பாஷையிலே நீ எப்படி இருக்கிறாய், நீ எந்த நிலையில இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன? என்னுடைய சித்தத்தின்படி நீ வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? இப்பொழுது உன் சுய சித்தத்தை தெரிந்து கொண்ட பொழுது இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? ஆண்டவரே, உன்னுடைய சித்தத்தின்படி வாழ்ந்து கொண்டிருந்த வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ என்னுடைய இஷ்டப்படி நான் வாழ்ந்த பொழுது ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் இழந்து போனவனா இருக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய பாவத்தை அங்கே அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். சொல்லுகிறான், ஆண்டவரே, இதற்கு காரணம் நான் கிடையாது, என்னோடு கூட நீங்க வைத்ததான ஆண்டவரே ஸ்திரீ தான். ஆண்டவரே, ஸ்திரீயை கேட்கிறார், ஏன் இப்படி செய்தாய்? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பாருங்க, 2 பேருமே கர்த்தருடைய வார்த்தைகளை தெளிவாய் கேட்டார்கள். ஆனால் மாயமானமான வார்த்தைகள், கர்த்தருக்கு விரோதமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தையை மறுக்கக்கூடிய விதத்திலே இன்னொருவர் பேசும்பொழுது அது இவர்கள் எதிர்த்திருக்க வேண்டும். ஆனால் எதிர்க்கல. என்ன நடக்கிறது? கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையுமே இழந்து போனார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ என்ன நடக்குது? கர்த்தர் இப்பொழுது கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஆதாம் தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளுகிறான். வசனம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இப்பொழுது ஆதாம் தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டதினாலே கர்த்தர் அங்கே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஆதாம் ஆண்டவரிடத்திலே தான் சரண்டர் ஆனபடியினால, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தன்னை அவன் கர்த்தருடைய பாதத்தில் அவன் விழுந்தபடியினாலே கர்த்தர் அப்பொழுதுதான் இந்த வார்த்தை சொல்லுகிறார், சாத்தானே,
நீ என் சாயலின்படி என் ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டதான மனுஷனை நீ வஞ்சித்தாய். அவன் என்னுடைய மகிமையை அவனை இழக்க செய்து விட்டாய். என்னை விட்டு நீ அவனை தூரப்படுத்தினாய். இந்த நித்தியமான வாழ்க்கையை நான் அவனுக்கு கொடுத்தேன். அந்த நித்தியமான வாழ்க்கையையும் நீ இழக்க செய்து விட்டாய். எல்லாவற்றிலும் நான் ஜெயித்து விட்டேன் என்று சொல்லி நீ கவலைப்படாத. அவன் தன் பாவத்தை என்னிடத்தில் அறிக்கையிட்டு விட்டான். அவன் தன் பாவத்தை என்னிடத்தில் அறிக்கையிட்டு விட்டான். எனவே அவனை விடத்தள்ளின உன்னை விடத்தள்ளக்கூடியதான ஸ்திரீயின் வித்தாகிய என்னுடைய குமாரனை நான் இந்த உலகத்திற்கு அனுப்ப போகிறேன். அவர் உன்னுடைய தலையை நசுக்க போகிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்ததான முதல் தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திற்கு வர வேண்டும்? ஏன் இந்த உலகத்திற்கு வர வேண்டும் அவர்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதாமும் ஏவாளும் எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். தங்கள் வாழ்க்கையிலே மகிமையான வாழ்க்கையை இழந்து போனார்கள். மரணமில்லாத வாழ்க்கையை இழந்து போனார்கள். தேவ சாயலை இழந்து போனார்கள். கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்தை இழந்து போனார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இழந்து போனவர்கள் அவர்கள் தங்கள் பாவங்களை மூடி மறைக்கவில்லை. தங்கள் பாவத்தை கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டார்கள். தங்கள் பாவத்தை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டார்கள். வசனம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனை இரக்கம் பெறுவான் என்று சொல்லி ஆதாம் தன் பாவத்தை அறிக்கையிட்டபடியினாலே தான் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பின் ஒரு வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். மனுக்குலத்திற்கு கர்த்தர் ஒரு ரட்சிப்பின் வழியை ஆயத்தப்படுத்தினார். அந்த ரட்சிப்பின் வழி யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், லூக்கா 10:19 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொல்லி அவர் தன்னை குறித்து சொல்லுகிறார். எதை இழந்து போனார்கள் மனுஷர்கள்? கர்த்தர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும், மகிமையான மரணமில்லாத ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். அந்த இழந்து போனவைகளை உங்களுக்கும் எனக்கும் திரும்ப கொடுக்கும்படிக்கு தன் ஜீவனை சிலுவையிலே அவர் கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சிலுவை மரணம் ஒட்டுமொத்த மனுக்குலம் இழந்ததான தேவனோடு கூட மனுஷனுக்கு இருந்ததான ஐக்கியத்தை அவருடைய சிலுவை மரணம் நமக்கு மீட்டு கொடுத்தது. இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்? பிதாவுக்கு தூரமாய் இருக்கிற உங்களையும் என்னையும் மீண்டுமாக பிதாவோடு ஒப்புரவாக்குவதற்கு, தன்னுடைய கல்வாரி சிலுவையின் மரணத்தின் மூலமாக ஒப்புரவாக்குவதற்கு சிலுவையிலே அவர் மரித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய பாவங்களை கர்த்தரிடத்திலே நாம் அறிக்கையிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அப்படி நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக எனக்காக கர்த்தர் கிரியை செய்வார். நாம் இழந்து போன எல்லாவற்றையும் மீண்டுமாக நமக்கு ஆண்டவர் திரும்ப கொடுப்பார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவனுடைய பாடுகளை தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நீங்களும் நானும் ஆண்டவரிடத்திலே நம்முடைய வழிகளை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுவோமாக. ஆண்டவரே, இதுவரைக்கும் எனக்கு தெரிந்தும் சில நேரத்தில் நான் பாவம் செய்திருக்கிறேன், சில நேரத்தில் தெரியாமல் பாவம் செய்திருக்கிறேன், சில நேரத்தில் மனுஷனுடைய வற்புறுத்தலின் காரணமாக நான் பாவம் செய்திருக்கிறேன், சில நேரத்தில் நான் மாமிச இச்சைகளால் இழுக்கப்பட்டு நான் பாவம் செய்திருக்கிறேன். ஆண்டவரே, என் பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த நாளிலே நான் இடத்துல அறிக்கையிடுகிறேன். ஐயா, நீர் எனக்காய் கிரியை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஆண்டவரத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்காக கிரியை செய்வார். ஜெபிப்போமா? பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா, இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, ஆதாம் தன்னுடைய பாவத்தை உம்மிடத்தில் அறிக்கையிட்ட பொழுதுதான் ஆண்டவரே நீர் அதற்கான வழியை உண்டாக்கி நீர் கிரியை செய்ய ஆரம்பித்தீர். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே, நாங்களும் உமக்கு முன்பதாக எங்கள் பாவங்களை அறிக்கையிடவும் தகப்பன் ஆண்டவரே அப்பா நீர் கிரியை செய்ய ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நாங்கள் ஆண்டவரை இடம் கொடுக்கவும் ஆண்டவரே நாங்கள் இழந்து போனதை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகப்பனே ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்காய் மரிக்க ஆண்டவரே நீர் சிலுவை ஆண்டவரே இந்த உலகத்திற்கு வந்தீரே தகப்பனே. ஆண்டவரே, எங்களுக்காய் மரித்த தேவனே, ஆண்டவரே எங்கள் பாவங்களை முன்பா அறிக்கையிடுகிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களை விடுதலையாக்குவீராக. யாரெல்லாம் ஆண்டவரே தங்களுடைய பாவங்களை இடத்தில் அறிக்கையிடுகிறார்களோ கர்த்தர் நீர் அவர்களுக்காய் கிரியை செய்ய நீர் எழுந்து நிற்கிற உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகளோடு கூட உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.